விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. திருப்பாடல் 34:5 பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, திருப்பாடல் 121 முடிய பார்க்கும் பொழுது, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் என் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். என்னை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ராயலரை காக்கின்றவர் கண்ணையுறதுமில்லை, உறங்குவதுமில்லை. நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமாண்டவரே, வியாதியுற்றோர்கள் மீது ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உடைய அன்பு மகன் இயேசு சிலுவை பாரத்தாலே எங்களுடைய பாவங்களை தாங்கிக் கொண்டார். அவருடைய முள் முடியிலிருந்து வழிந்த தண்ணீரை பார்த்து, இரத்தத்தை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீது அகில உலகத்தின் மீது இரக்கமாயிரும். நோயுற்றோர்கள் மீது இரக்கமாயிரும். பணம் இல்லாமல் அவதிப்படுகின்ற ஏழைகள் மீது இரக்கமாயிரும். மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அப்பா, நீர் உம்மிடம் அவர்களை நினைவு கூறுகின்றேன் ஆண்டவரே. இரக்கமாயிரும் ஆண்டவரே. மத்திய 5வது அதிகாரத்திலே இறைவார்த்தை 18 பார்க்கும் பொழுது, யாயிர், தொழுகை கூட தலைவரான யாயிர் வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவளை சுகப்படுத்தும்படியாக ஜபித்த பொழுது, ஒருவன் ஓடி வந்து, போதகரை தொந்தரவு செய்யாதே, உன் மகள் இறந்து விட்டாள் என்று சொல்லும் பொழுது, நீ நம்பிக்கையை மற்றும் விட்டுவிடாதே, நான் வருகிறேன் என்று அந்த யாயிருடைய மகளை நீர் உயிர்ப்பிக்க சென்றீர். ஆமாண்டவரே, இருந்தாலும் நான் இருக்கிறேன், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே என்று சொன்னபொழுது அந்த யாயிர், ஆமாண்டவரே, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து உமது கையை வையும்,
அவள் பிழைத்து கொள்வாள் என்று நம்பினான் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து ஆண்டவரே உம்மீது அளவில்லாத அன்பும் நம்பிக்கையும் வைத்து அப்பா உமது பாதையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே இதை பார்க்கின்றவர்கள், ஆண்டவரே இதை கேட்கின்றவர்கள் ஆண்டவரே நோயிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் விசுவாசிக்கின்றேன் ஆண்டவரே. மத்திய 8வது அதிகாரத்திலே தொழு நோயாளியானவன் ஒன்று ஆண்டவரே என்னுடைய சதைகள் அழுகி கொண்டிருக்கின்றது, என்னை தொட்டு சுகமாக்கும் என்று வேண்டிக் கொண்டான் ஆண்டவரே. அவன் கேட்டது போலவே நீர் தொட்டு சுகமாக்கினீர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நோயாளிகளும் தகப்பனே உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. இதோ இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இதை பார்ப்பவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ தொட்டு சுகத்தை தரும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனன நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலே வேண்டிக்கொள்ளும். ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கு பொறுத்தல் உண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தல் உண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வமுண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வமுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அப்பா பிதாவே, துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமது பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே நோயாளிகளின் தலைகளுக்குள்ளே அனுப்புகிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமது பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே அவர்களை இருதயத்துக்குள்ளே அனுப்புகிறேன் ஆண்டவரே. சுருங்கி விரியுதையும் இருதயத்துள்ளே அனுப்புகிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமது பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே கிட்னி பகுதிகளுக்குள்ளே அனுப்புகிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமது பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே அப்பா உச்சந்தலை முதல் உள்ள உள்ளங்கால் வரை ஆண்டவரே எல்லா விதமான நரம்பு மூட்டு மச்சை பகுதிகளுக்குள்ளே அனுப்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் உமது பரிசுத்த நாமத்தினாலே ஆண்டவரே சுகத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நான் கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.